இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான கதையை கேட்க போறோம். இது எங்கிருந்து வந்தது தெரியுமா? ஞானமலை முருகன் கோவில்ல சாக்ஷாத் குருநாதர் அகத்திய பெருமானே சொன்ன ஒரு தெய்வீக கதை இது. வாங்க நேரடியா கதைக்குள்ள போலாம். முருகன் உன்னோட விளையாடிட்டு இருக்கான் பாருங்க. இந்த கதை ஆரம்பிக்கிறதே ஒரு தெய்வீக விளையாட்டுல இருந்து தான். ஈசனே தன்னோட பக்தர் அருணகிரிநாதர் கிட்ட இப்படிதான் சொல்றாரு. இது ஏதோ சாதாரண விளையாட்டு இல்லைங்க. இது ஒரு பக்தனுக்கும் அவரோட இறைவனுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு விளையாட்டு. சரி, அப்போ ஈசன் என்ன பண்றாருன்னா அருணகிரிநாதரை சோதிக்கலான்னு ஒரு முடிவுக்கு வர்றாரு. ஆனா இது ஏதோ கஷ்டமான பரீட்சை மாதிரி இல்ல. இது ஒரு கண்ணாமூச்சி ஆட்டம் மாதிரி. ரொம்ப ஜாலியா விளையாட்டுத்தனமா ஆரம்பிச்சாலும் இதுக்குள்ள ஒரு பெரிய அர்த்தம் ஒளிஞ்சிருக்கு. இந்த விளையாட்டுக்கு ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிள்ங்க. கேட்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா அதை செஞ்சு முடிக்கிறது இருக்கே, அதுதாங்க கிட்டத்தட்ட நடக்காத காரியம். அருணகிரிநாதருக்கு கொடுத்த டாஸ்க் இதுதான். சிவபெருமான் கிட்ட இருந்து வாங்கின புனித தீர்த்தத்தை ஒரு சொட்டு கூட கீழே சிந்தாம எடுத்துட்டு போகணும். அந்த தண்ணி எங்க முழுசா தீர்ந்து போகுதோ அந்த இடத்துல அவர் முருகனை பார்க்கலாம். சரி, இப்ப அருணகிரிநாதரும் அந்த புனித பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறார். இது ஏதோ ஊர் சுத்தி பார்க்குற பயணம் இல்ல. இது பக்தி, சோதனை, நம்பிக்கை எல்லாம் கலந்த ஒரு பயணம். அவரை எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அருணகிரிநாதர் எவ்வளவுதான் ஜாக்கிரதையா கவனமா போனாலும் அவரால் அதை தடுக்கவே முடியல. அந்த பாத்திரத்துல இருந்து புனித நீர் சுட்டு சுட்டா வழிய ஆரம்பிச்சிடுச்சு. அவருக்கு எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. வழியிற ஒவ்வொரு சொட்டும் தன்னோட தோல்வியோட அடையாளமா அவருக்கு தெரிஞ்சது. ஆனா இங்க தாங்க அந்த தெய்வீக விளையாட்டோட சுவாரஸ்யமே இருக்கு. அருணகிரிநாதர் அச்சச்சோ நான் தோத்துட்டேனேன்னு நினைச்ச விஷயம் உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமா மாறுது. எப்படின்னா அந்த புனித நீர் சிந்தின ஒவ்வொரு இடமும் பாவத்தை எல்லாம் போக்கக்கூடிய ஒரு புனித ஸ்தலமா மாறிடுச்சு. அவருக்கே தெரியாம அவரோட பயணம் அவர் நடந்த பாதையே புனிதமாக்கிட்டு இருந்தது. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. இப்போ கதையோட கிளைமாக்ஸ்க்கு வரோம். அருணகிரிநாதர் தன்னோட பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டாரு. அவரோட இலக்கு ஞானமலை. அதை நெருங்கிட்டாரு. ரொம்ப தூரம் கஷ்டப்பட்டு பயணம் செஞ்சு வந்தாச்சு. இப்போ மிகுந்த நம்பிக்கையோட அந்த பாத்திரத்துக்குள்ள எட்டி பார்க்கறாரு. ஆஹா, முருகனை பார்க்க போற நேரம் வந்தாச்சுன்னு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். ஆனா உள்ள என்ன இருந்துச்சு? அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. பாத்திரம் சுத்தமா காலி. ஒரு சொட்டு தண்ணி கூட பாக்கி இல்ல. ஐயோ, எல்லாம் வீணா போச்சேன்னு அப்படியே உடைஞ்சு போயிட்டாரு. அப்படியே ஐயோ இல்லையே நான் அவர் மனசு கதறிச்சு. அந்த ஒரு நொடியில அருணகிரிநாதரோட மனசுல இருந்த ஓலம் இதுதான். இவ்வளவு கஷ்டப்பட்டும் நம்ம நோக்கம் நிறைவேறலையேங்கிற ஒரு பெரிய ஏமாற்றமும் துக்கமும் அவரை முழுசா ஆக்கிரமிச்சிடுச்சு. மனசு நொந்து போன அருணகிரிநாதர் நான் தோத்துட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிறதுக்காக திரும்பவும் சிவபெருமான் கிட்ட போறார். ஆனா பாவம், அவருக்கு ஒரு விஷயம் தெரியாது. அவர் தோல்வின்னு நினைச்ச அந்த விஷயத்துக்குள்ளதான் உண்மையான பரிசு ஒளிஞ்சிருந்தது. ஈசன் கிட்ட போய் ரொம்ப உருக்கமா கெஞ்சுறாரு. சாமி, நான் என் 2 கையாலையும் பத்திரமா தான் எடுத்துட்டு போனேன். ஆனாலும் தண்ணி சொட்டிடுச்சு. அந்த ஞானப்பிள்ளைய பார்க்க எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க. பாருங்க, எனக்கும் வயசாயிட்டே போகுது. இந்த வார்த்தைகள்ல ஒரு மனுஷனோட இயல்பான பயம் எவ்வளோ அழகா வெளிப்படுது பாத்தீங்களா? இங்க பாருங்க, ஒரு பக்தனோட உலக ரீதியான கவலைக்கும் ஒரு இறைவனோட தெய்வீக பார்வைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு. அருணகிரிநாதர் எனக்கு வயசாயிடுமேன்னு பயப்பட, சிவபெருமானோ காலத்தையே ஜெயிக்கிற ஒரு வரத்தை கொடுக்கறாரு. அவர் சொன்னது என்ன தெரியுமா? அருணகிரி, உனக்கு வயசே ஆகாது. நீ எப்பவுமே ஒரு இளைஞன்தான், என்றும் இளைஞன்தான். அப்போ இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பயணத்தோட நோக்கம் அந்த டாஸ்கை முடிக்கிறது கிடையாது. அதோட உண்மையான நோக்கம் அருணகிரிநாதருக்கு ஒரு ஆன்மீக மாற்றத்தை கொடுக்கறதும் அவருக்கு அந்த நித்திய இளமைங்கிற வரத்தை தர்றதும் தான். இனிமே அவரோட தேடலுக்கு வயசே கிடையாது. இந்த கதை முடியும் போது நம்ம எல்லார்கிட்டையும் ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது. நம்மளோட ஆன்மீக பயணங்கள்ல கூட நாம தோல்வின்னு நினைக்கிற சில தருணங்கள் உண்மையிலேயே நம்மள முழுமைப்படுத்துற ஆசீர்வாதங்களா இருக்கலாம் இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஒரு புனித பயணத்துல பாத்திரம் உண்மையிலே என்னைக்காவது காலியாகுமா? இல்ல அது நம்மள தான் நிரப்புது?